सुबह हमारे ध्यान के लिए உபாகம புஸ்தகம் व्यवस्था विवरण 34வது அதிகாரம் 34वां अध्याय 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 9वां वचन पढ़ेंगे। யோசுவா 34:9. योशुआ உபாகமம் व्यवस्था विवरण 34வது அதிகாரத்துல 9வது வசனம். 34वें अध्याय में 9 34 மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். और नून का पुत्र यहोशू की आत्मा से परिपूर्ण था, क्योंकि मूसा ने अपना हाथ उस पर रखे थे और इस्राएली उस आज्ञा के अनुसार जो यहोवा ने मूसा को दी थी उसको मानते रहे। மோசே தன்னுடைய ஊழியத்தை யோசுவாவுக்கு கொடுக்கறத பற்றி நம்ம வாசிக்கிறோம். मूसा अपनी सेवा को योशुआ को देते हुए बातों को हमने पढ़ा। கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு முதலாவது ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகிமையான ஒரு ஊழியக்காரர் தான் மோசே. परमेश्वर से चुना हुआ बुलाया गया महिमा एक सेवक मूसा है। எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை மோசே மூலமாக கர்த்தர் நிறைவேற்றுகிறார். कितने ही सालों के पहले बताए हुए वाग्दानों को प्रभु मूसा के द्वारा पूरा करता है। மோசேயும் தேவன் எதெல்லாம் நினைத்தாரோ அதெல்லாம் நிறைவேற்றினார். मूसा भी प्रभु जो जो चाहता था वो सारी बातों को उसने किया। அவருடைய ஊழியம் முடித்து இன்னொருவருடைய கையில கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். अब उसकी सेवा वहाँ खत्म होकर औरों के दूसरे के हाथों में वो दिया जा रहा है। அந்த ஊழியம் கொடுக்கிறதுக்கு முந்தி वो सेवा देने के पहले 33வது அதிகாரத்துல 27வது வசனத்துல மனதார அவர்களை வாழ்த்துகிறார். 33वां अध्याय के 27वें वचन में पूरे हृदय से उनको आशीष करता है। அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். अनादि परमेश्वर तेरा गृहधाम है और नीचे सनातन जाए, वह शत्रुओं को तेरे सामने से निकाल देता और कहता है कि उनका सत्यानाश कर दे। முரட்டாட்டம் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மனதார ஆசீர்வதிக்கிற ஒரு மோசே. हाँ, बहुत कठोरता में पाने वाले में इसराइलियों को पूरे हृदय से आशीष करने वाले। மோசே சொல்லுகிறார், அநாதி தேவன் கண்டிப்பாக உனக்கு ஒரு பெரிய பலமா இருப்பார். मूसा कहता है अनादि परमेश्वर निश्चय आप लोग के लिए एक बल बना रहेगा। சத்துருக்களை எல்லாம் உன்னை விட்டு நீக்கிடுவார். तेरे सारे शत्रुओं को तुझसे दूर कर देगा। அதுல 39வது வசனம் சொல்லுகிறது, 39वां वचन 29वां वचन कहता है, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், हे इज़राइल तू धन्य है, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, प्रभु से उद्धार पाए हुए लोग, உனக்கு ஒப்பானவன் யார்? तेरे तुल्य कौन है? அவர்தான் உனக்கு சகாயம், கேடகம், மகிமை எல்லாம் கர்த்தர் உனக்காக இருக்கிறார். वही तेरी सहायता डाल, सारा कुछ वही तेरे लिए बना உனக்கு है। விரோதமாக பேசுகிற எல்லாருமே அடங்கி போவார்கள். तेरे विरोध बातें करने वाले सारे दब जाएंगे। மோசே தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி ஆசீர்வாதம். मूसा अपने लोगों को देने वाली आखिरी आशीष, ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். एक अच्छा परमेश्वर का दास। ஆனா இப்ப கர்த்தர் அந்த ஊழியத்தை இன்னொருவருடைய கையில கொடுக்கிறார். और अभी परमेश्वर उस सेवा को औरों के हाथों में देता है, யோசுவாவுடைய கையில கொடுக்கிறார். योशुआ के हाथों में दे रहा है। யாரும் இதை எதிர்பார்க்கல. யோசுவா அதை எதிர்பார்க்கவே இல்லை. कोई उसके बारे में सोचा नहीं, ना ही योशुआ ने। எல்லாருடைய இருதயங்களையும் பார்த்தவர்னால் पर परमेश्वर सारों के हृदय को जानता है, इसीलिए எத்தனையோ லட்சம் 40 லட்சத்துக்கு மேல அதிகமான கூட்டம் இருக்கு. तकरीबन 40 लाख से अधिक लोगों का झुंड है। ஆனா தேவன் ஒரே ஒரு மனுஷனை தனக்கு விருப்பமாக தெரிந்து पर परमेश्वर एक ही मनुष्य को अपने प्रिय बना लेता है, யோசுவா. वही योशुआ है। எவ்வளவுதான் தேவன் தெரிந்து கொண்டாலும் कितना ही प्रभु चुन ले तो भी ஒரு சில அதிகாரத்தை அல்லது ஆசீர்வாதத்தை மோசே மூலமாக அவனுக்கு கொடுக்கிறார். एक दो आशीषों या अधिकारों को मूसा के द्वारा प्रभु देता है। அதான் நம்ம 34:9 வாசித்தோம். उसी को हमने 34वां अध्याय के 9वें वचन में पढ़े थे। மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தான். मूसा नून का पुत्र योशुआ के ऊपर अपने हाथों को रखा, ஜெபம் பண்ணுகிறார். प्रार्थना किया, அவன் ஞானத்தின் ஆவியினால் वो நிரப்பப்பட்டான். ज्ञान की आत्मा से भर जाता है। மோசேயினுடைய ஜெபத்தினால யோசுவாவுக்கு மேல தன்னுடைய கைகளை வைக்கும்போது அவன்
ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டார். मूसा के प्रार्थना के वजह से योशुआ के ऊपर हाथ रखते ही वो ज्ञान की आत्मा से भरा गया। அதுக்கு பிறகு சொல்லுகிறார், கண்டிப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் உனக்கு கீழ்ப்படிவார்கள். और उसके बाद कहता है निश्चय इजरायली लोग तेरा बातों का पालन करेंगे। எப்படி மோசையோடு கர்த்தர் இருந்தாரோ அதே பிரகாசம் அதே வல்லமையோட கர்த்தர் யோசுவாவோடு கூட இருக்கிறார். जैसे मूसा के साथ था परमेश्वर, वैसे ही वही सामर्थ्य के साथ योशुआ के साथ प्रभु था। விசேஷமான ஒரு அபிஷேகம், विशेष अभिषेक है, ஞானத்தின் ஆவி. ज्ञान की आत्मा। ஜெபம் பண்ணலாம். प्रार्थना करेंगे। சர்வ வல்லமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். सर्वसामर्थ्य पिता प्रभु आपको धन्यवाद। எல்லா ஜனங்களுக்கும் ஞானமும் புத்தியும் ஜீவனுமாக இருக்கு. आप ही सारे लोगों का ज्ञान और बुद्धि बने हैं। இயேசு யாருடைய இருதயத்தில் இருக்கிறாரோ அவர்கள் நிச்சயமாக ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறார். यीशु जिनके हृदय में है वो निश्चय ज्ञानी बने रहते हैं। ஞானம் எல்லாவற்றையும் ஜெயிக்கும். ज्ञान सब पर विजय प्राप्त करता है। அது தேவனுடைய வெளியேறப்பட்ட அந்த சமூகத்துல நம்மை நிறுத்தும். वो परमेश्वर के बहुमूल्य उसकी उपस्थिति में हमें खड़ा करता है। ஞானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய தோல்வி அடைந்துட்டாங்க. बिना ज्ञान के कितने ही परिवार मनुष्य अपने जीवन में हार जाते हैं। இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஞானத்தினால நிரப்புங்க. इस वचन को सुनने वाले हर एक को आपके ज्ञान से இந்த भर। காலையில கர்த்தர் எப்படி மோசே அவருடைய தலையில கை வைத்தாரோ, सुबह के समय में कैसे मूसा के ऊपर प्रभु ने हाथ रखी, ஏசப்பா எங்கள் ஒவ்வொருடைய தலையிலும் நீர் கைகளை வைக்க प्रभु यीशु आप हर एक के हमारे सिर के ऊपर आपका हाथ, எங்களை கூட ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க. हमें भी ज्ञान की आत्मा से भर दी। நாங்களும் கடைசி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை அடைய வரைக்கும் हम भी आखिरी उस महापवित्र स्थान को पाने तक கர்த்தர் எங்களோடு வாரும். प्रभु हमारे साथ चलिए। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் प्रभु பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। ஞானம் ரொம்ப நமக்கு முக்கியம். ज्ञान हमारे लिए बहुत जरूरत है। ஆனால் தேவன் யாருக்கும் ஞானத்தை கொடுத்து என்ன செய்யலாம், அந்த மனுஷனை உயர்த்த முடியும். प्रभु किसी को भी ज्ञान देकर उस मनुष्य को ऊंचा कर सकता है। யாரு தெரிந்து கொண்டாரோ அந்த மனுஷன் பாக்கியவான். वो जिसे चुन लेता है वो मनुष्य धन्य है। ஆனா பழைய ஏற்பாடுல ஒரு சில தகுதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். पुराने नियम में एक दो उनकी जो खासियत बातों को प्रभु चाहता है। எல்லாரையும் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உபயோகப்படுத்தல. सारे लोगों को सबके लिए प्रभु ने इस्तेमाल नहीं किया। சில பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா दुनिया रीति से कोई वस्तुओं को अगर हम देखेंगे तो எல்லா ஜாமான்களையும் உபயோகப்படுத்த அதை மாட்டாங்க. सारे वस्तुओं को सारे सामानों को इस्तेमाल नहीं किया जाता। சில சிஸ்டம் கர்த்தர் வைத்திருக்கிறார், सारे தான் அந்த பொருட்கள் உபயோகப்படுகிறது. सारे चीजों के लिए एक तरीका प्रभु ने रखा है, वैसे ही उसका इस्तेमाल किया जाता है। எண்ணெய் இருக்கு உலகத்துல, बहुत सारे तेल है दुनिया में, எல்லா எண்ணெயும் எல்லா இடத்துலயும் உபயோகப்படுத்த सारे तेल सारे स्थानों में इस्तेमाल नहीं किया जा ஆனா सकता। தேவன் அது தகுதியை ஜனங்களை பார்த்து அப்படி செய்கிறார். प्रभु वो जो उनका काबिलियत को देखकर प्रभु लोगों को ऐसा करता है। நம்ம வாசித்த சாமுவேல் புத்தகத்துல हमने जो पढ़ा सामुएल की किताब में, சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, सामुएल आकर साउल को देखकर कहता है, முட்டாள்தனமாக இந்த காரியத்தை செய்து விட்டாய். तूने मूर्खता से इस कामों को कर दिया, ராஜ்யம் உன்னை விட்டு போயிறது. उसीलिए तेरा राज्य तेरे से निकल गया, அப்படி இல்லைன்னா தேவன் உன்னிட்டு தான் கொடுத்திருப்பாரு. नहीं तो वो तेरे परिवार को ही दिया होता। நீ செய்ய தகாததை செய்தாய் तू அப்படிங்கிற. जो नहीं करना था उसे कर दिया। அப்ப ராஜாவுக்கு சில காரியம் அவன் அதைத்தான் செய்யணும். राजाओं के लिए कुछ काम दिया है, वो उसी को करना है। தீர்க்கதரிசி ஒரு காரியம் அதை அவர் தான் செய்யணும். भविष्यवक्ताओं को कुछ काम दिए हैं, वो वही करना है। வரும்போது पर नए नियम में आते समय, எல்லாரையுமே சவுலை போல சாமுவேலை போல கர்த்தர் பார்க்கிறார். पर नए नियम में आते समय हम सबको साउल के समान सामुएल के समान प्रभु ने बदल दिया। ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் பார்க்கிறார். भविष्यवक्ताओं के रूप में, राजाओं के रूप में, याजकों के रूप में हमें देखता है। யாரெல்லாம் கேட்டிருக்கீங்களா, ஆண்டவரே என்னை ஞானத்தினாலே என்னை நிரப்புங்க. किसी ने आपने पूछा है, प्रभु मुझे भी ज्ञान से भर எனக்கு दीजिए, ஞானம் வேணும், मुझे अच्छा ज्ञान எனக்கு चाहिए, புத்தி வேணும். मुझे अच्छी बुद्धि இதை चाहिए। தேவனிடத்துல நம்ம கண்டிப்பா கேட்கணும். ये हम प्रभु से निश्चय पूछना है। ஏன் இந்த மனுஷனை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, क्यों इस मनुष्य को प्रभु ने चुन लिया? யோசுவா 33வது அதிகாரத்துல யாத்ராகமும் 33வது அதிகாரத்துல निर्गमन 33वां अध्याय में வனாந்தரத்துல வருகிற வழியில जंगल के मार्ग से आते समय में தேவன் மனுஷனோடு வாசம் பண்ணும்படி ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்கு. परमेश्वर मनुष्य के साथ वास करने के लिए एक वाचा का वो जो है तंबू है। யாத்ராகமும் 33வது அதிகாரம் निर्गमन 33वां அதுல अध्याय 7வது வசனத்தை வாசிப்போம். 7वां वचन पढ़ेंगे। மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும்
பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். मूसा तंबू के छावनी से बाहर वरन दूर खड़ा कराया करता था और उसको मील मिलाप वाला तंबू कहता था. और தேவனை சந்திக்கிற ஒரு இடம், परमेश्वर से मुलाकात करने का स्थान, அதுதான் ஆசரிப்பு கூடாரம். वही जो है वाचा का जो तंबू பரிசுத்த ஸ்தலம் या पवित्र स्थान அல்லது சபை. या कलीसिया, ஆண்டவருடைய வார்த்தை அங்க இருக்கு. परमेश्वर का वचन वहां पर है. அங்கதான் ஜனங்கள் போய் அவர்கிட்ட பேசணும். वहां पर लोग जाकर प्रभु से बातें करना. 9வது வசனம் பாத்தீங்கன்னா, 9वां वचन देखेंगे. இப்படி மோசே அங்க போகும்போது ऐसा मूसा वहां जाते இந்த समय, ஜனங்கள் எல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஜெபம் பண்ண या போகும்போது लोग सब वो तंबू में जाकर प्रार्थना करते समय, 9வது வசனம் வாசிப்போம். 9वां वचन पढ़ेंगे. மோசே கூடாரத்துக்குள் மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். जब मूसा उस तंबू में प्रवेश करता था तब बादल का खंबा उतर के तंबू के द्वार पर ठहर जाता था और यहोवा मूसा से बातें करने लगा. மேக ஸ்தம்பமாக கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி நின்று பேசினார். मेघ का स्तंभ के रूप में प्रभु वहां पर खड़ा होकर उससे बातें कर. நம்முடைய தேவன் குறிப்பிட்ட அளவுல வைக்க முடியாது. हमारे परमेश्वर को हम कोई थोड़े स्थानों में नहीं रख सकते हैं. அக்னி ஸ்தம்பத்திலிருந்து பேசினார், आग के रूप में आग के बीच में से बातें மேக की, ஸ்தம்பத்திலிருந்து பேசினார், जो मेघ के स्तंभ से बात किया, நானவராக பேசினார். स्वर्गदूत के रूप में बातें की. எப்படியெல்லாம் அவர் ஜனங்களோட இடைப்படுகிறாரோ அவர் இஷ்டம் போல பேசுகிறார். कैसे कैसे मनुष्य से बातें करना चाहता है, उसकी मर्जी से वो करता है. ஜனங்கள் எல்லாம் பார்க்காங்க. योशुआ ये सारी बातों को देखता है, लोगों ने भी देखा है. மோசே போகும்போது தேவ பிரசனம் இறங்கி பேசும்போது ஜனங்கள் எல்லாரும் பார்த்து அவங்களும் அவங்கவங்க அந்த வீட்டு வாசல்ல கூடார வாசல்ல இருந்து ஜெபம் பண்ணாங்க. मूसा जब अंदर जाता है तंबू में, परमेश्वर उतर कर उससे बातें करता है, तो लोग भी अपने अपने द्वार में आकर वो तंबू की ओर आकर प्रार्थना करते हैं. 11வது வசனம் சொல்லுகிறது, 11 वचन कहता है, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு பேசினார். एक अपने मित्र से जैसे बातें करता है, वैसा प्रभु ने मूसा से बातें எவ்வளவு की. ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம் பாருங்க. कितना प्रेमी परमेश्वर है. ஒரு देखिए, தனி மனுஷனோட ஒரு சிநேகிதனை போல அவர் பேசுறார். एक अकेले मनुष्य से एक मित्र दोस्त के समान बातें தேவன் करता है. பேசுறதுதான் ரொம்ப வித்தியாசம். परमेश्वर बातें करने का तरीका बहुत अलग है. நாட்டுல ஒரு பெரிய வாலிபன், बाहर मुल्क में एक जवान व्यक्ति, அவனுக்கு தாய் தகப்பன் சொன்னாங்களா வேதம் வாசிப்பா பைபிள் வாசினா வாசிக்கவே மாட்டான். उनके माता पिता कहते थे वचन पढ़, तो वो नहीं पढ़ता था. ஆனா ஒரு நாள் ஒரு லைப்ரரி போகும்போது पर एक दिन एक लाइब्रेरी में किताबें पढ़ने பைபிள், गए. वहां पर एक बाइबल சரி था. இது என்னதான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே எடுத்து விரிச்சிருக்கான். तो ये क्या है देखेंगे करके वहां खोला है. ஆனா மத்தேயு 28ல 20வது வசனம் அவருடைய கண்ணுல பட்டிருக்கிறது. मत्ती 28वां अध्याय 20वां वचन उसकी आंखों में नजर आई. உலகத்தின் முடிவு பரியந்தம் दुनिया के अंत तक सारे दिनों में मैं तेरे साथ रहूंगा. ஆசித்த உடனே பயந்து நடுங்கினான். ये वचन पढ़ते ही वो घबरा उठा. என் கூட இருக்காரு அவரு. वो सोचा कि मेरे साथ है प्रभु, அப்ப நான் தப்பு தப்பா பேசும்போது கூட இருந்தாரா? तो मैं गलत गलत बातें की तभी भी मेरे साथ था. சாராயம் குடிச்சிட்டு இருந்தாரா? मैं दारू पीते समय मेरे साथ था. கூட இருந்தாரா? मैं जो बीड़ी पीते समय मेरे எனக்கு साथ, தெரியாம போயிட்டேன். तो मुझे मालूम नहीं पड़ा. அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். ऐसे ही अपने जीवन में एक बदलाव. தேவன் இப்படி எல்லாமோ வார்த்தையினால ஜனங்களோடு பேசுறார். परमेश्वर ऐसे वचनों से बातें करता है. இந்த வார்த்தையை கேட்ட யோசுவா ये वचन को सुनने वाला यीशुआ 10வது வசனம் சொல்லுகிறது, 10वां वचन कहता எல்லா है, ஜனங்களும் அந்த கூடார வாசல்ல நிக்காங்க. सारे लोग उस तंबू के द्वार पर खड़े हैं. ஆனா 11வது வசனம் சொல்லுகிறது, पर 11वां वचन कहता है, யோசுவாவோ அவருடைய பணிவிடைக்காரனாய் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்துட்டான். योशुआ उसके नौकर जो है उसके चरणों में आकर बैठ गया. அந்த அந்த வாசல் படியிலே உட்கார்ந்துட்டாரு. उस द्वार के सीढ़ी पर वो बैठ गया. தேவனுடைய அந்த பிரசன்னத்துல परमेश्वर की इस प्रसन्नता, கர்த்தர் பார்த்துக்கிட்டே ये இருக்கிறார். सारी बातें प्रभु देख रहा है. ஒரு மனுஷன் மேன்மைப்படுகிறான், कैसा एक मनुष्य महिमा किया जाता है, ஆசீர்வதிக்கப்பட कैसा एक मनुष्य आशीष किया जाता है. देखिए, நம்முடைய கரத்துல நான் எதை தெரிந்து கொள்கிறேன்னு பாக்குறாரு. वो हमारे हाथों में हम किसे चुनते हैं प्रभु वो देखता है. ये मौका हर एक के लिए है. நம்மளே யோசி हम खुद अपने बारे में सोच के देखेंगे, நடக்கிற இந்த காரியம் உண்மையிலே தேவனுடைய விருப்பம்படியே நடக்கா? हमारे जीवन में या हमारे घर में जो बातें होती है सच में प्रभु की मर्जी के अनुसार हो रहा है क्या? தனியா பார்த்து, किसी को मैं अकेले में मिलकर, டேவிட் உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய அந்த ஞானத்தினால நடந்துக்கிறீங்களா? भाई डेविड आपके घर में परमेश्वर के ज्ञान से चल रहे हैं क्या?
அந்த ஞானம் உங்ககிட்ட இருக்கா? क्या वो ज्ञान आपके पास है? நீங்க விரும்புதீங்களா? क्या आप चाहते हैं? என்ன- क्या आप जवाब देंगे? ஆமோஸ்லயா ஞானத்தோட நடக்கலா? क्या मेरे आमोस से या डैनी से आप क्या ज्ञान के साथ चल रहे हैं क्या? யோசுவா அந்த மகிமையான இடத்தை தெரிந்து கொண்டான். योशुआ वो महिमा के स्थान को चुन लिया, ஆகவேதான் கர்த்தர் அடுத்த வேலைக்கு அவனை அழைக்கிறார். उसीलिए परमेश्वर उसके दूसरे कामों के लिए उसे बुला लेता है। யோசுவா அப்படினாலும் இயேசுனாலும் ஒரே அர்த்தம். योशुआ या यीशु ये दोनों एक ही मतलब को दर्शाता है, उद्धार करता, சரியான இடத்துல கொண்டு சேர்க்கிறவர். सही स्थानों में जाकर ले जाने वाला। இயேசு என்கிற வார்த்தையும் ஒரு சரியான மொழிபெயர்ப்பு. यीशु एक जो बातें है वो सही प्रकटीकरण है, அவர் மீட்கிறவர், वो ரட்சகர். छुड़ाने वाला, उद्धार करता। இந்த ரட்சகரை அப்பமே அவன் உட்கார்ந்துட்டான். यीशु उद्धार करते को उसी समय में वो वहां पर बैठ गए। அடுத்து யோசுவா ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு दूसरा वो यीशु आशीष किए जाने के बाद தேவனுடைய மனிதன் அவரை கை வச்சு பிளஸ் பண்ணிட்டாரு. परमेश्वर के दास ने उसके ऊपर हाथे रखकर और उसे आशीष कर दिया। ஞானம் உள்ள ஆவி அவனுக்கு கிடைச்சு. अभी ज्ञान की आत्मा उसे मिल गई। அடுத்து உபாகம புஸ்தகம் முடிஞ்ச உடனே யோசுவா புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். व्यवस्था विवरण की किताब खत्म होते योशुआ का किताब शुरू होते प्रभु एक काम को करता முதல் है। வசனம் சொல்லுகிறது, पहला वचन कहता है, கர்த்தருடைய தாசனாகிய மோசேக்கு மோசே மரித்த பிறகு प्रभु का दास मूसा गुजरने के बाद கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, प्रभु जो मूसा के द्वारा आशीष किया हुआ नून के पुत्र की ओर देखकर என்ன அடையாளப்படுத்திருக்கு? क्या यह बताया? யார் இவரு? कौन है யோசுவா ये? யாரு? योशुआ कौन है? மோசேயினுடைய வேலைக்காரன். मूसा का सेवक। எலிசாவை பற்றி சொல்லும்போது என்ன எழுதியிருக்கு? एलिशा के बारे में क्या कहा गया है? எலியாவுடைய கையில தண்ணி ஊத்தின ஆள் தான் யாருன்னா எலிசா. एलिया के हाथों को धोने वाला, पानी डालने वाला एलिशा। ஆனா இவனுடைய ஆரம்பம் ஒரு மாதிரி இருக்கு, முடிவு வித்தியாசமா இருக்கு. उनका शुरुआत कैसे तो है पर अंत अद्भुत है। இந்த யோசுவா புஸ்தகத்துல கடைசி முடியும் போது சொல்லுகிறது, यहोशू की किताब में आखिरी में लिखते समय कहा है, தேவனுடைய தாசனாகிய யோசுவா. परमेश्वर का दास योशुआ। முதலாவது ஒரு மோசைக்கு தான் அடங்கி இருக்கிறாரு. पहला वो मूसा का आधीन में है, ஆனா தேவ பிரசன்னத்தோட இருக்கிறாரு. परमेश्वर की प्रसन्नता में है। அப்படிப்பட்ட மனுஷனுக்கு என்ன கிடைக்குன்னா ஞானத்தின் ஆவிய கர்த்தர் கொடுத்துட்டாரு. वैसे मनुष्य को क्या मिलता है? ज्ञान की आत्मा को प्रभु ஆனா देता है। ஞானம் மட்டும் போதாது. केवल ज्ञान काफी नहीं அடுத்து है। கர்த்தர் சொல்லுகிறார், उसके बाद प्रभु कहता है, 5வது வசனத்துல யோசுவா பார்த்து ஆண்டவரே சொல்லுகிறார், 5वां अध्याय के मैं यहोशू को देखकर प्रभु स्वयं நீ कहता है, உயிரோடு இருக்க நாளெல்லாம் உன்னை யார் எதிர்க்க முடியாது. तू जब तक जीवित है तेरे विरोध कोई नहीं आ सकता। நான் மோசையோடு இருந்தது மாதிரி உன் கூட இருப்பேன். मैं जैसा मूसा के संग था वैसे तेरे साथ भी रहूंगा। நான் உன்னை விட்டு விலகுவதும் கிடையாது, உன்னை கைவிடுதே. मैं ना तुझसे दूर होऊंगा ना मैं तुझे छोड़ूंगा। ஆனா இந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னால ஒரு கட்டளையும் இருக்கு. पर ये वागदान के पीछे एक आज्ञा भी है। அந்த கட்டளை வாசிக்கலாம். 7வது வசனம், वो वचन पढ़ेंगे, 7वां वचन। என் आज्ञा। தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. इतना हो कि तू हिवाय बांध कर और बहुत दृढ़ होकर जो व्यवस्था मेरे दास मूसा ने तुझे दी है उन सब के अनुसार करने में चौकसी करना, और उनसे न तो दाहिने मुड़ना और न बाएं। जहाँ जहाँ तब जहाँ तू जाएगा वहाँ वहाँ तेरा काम सफल होगा। கர்த்தருடைய தாசனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. परमेश्वर के दास को दिया गया वचन। மோசேக்கு நான் கொடுத்த அந்த நியாயப்பிரமாண வார்த்தைய मूसा को मैंने दिया हुआ வாசிக்கணும். व्यवस्था को तू पढ़ना है, அத கண்டிப்பா நீ தியானிக்கணும். उसे निश्चय तो ध्यान करना है, அப்பொழுது நீ என்ன செய்வ? புத்திமானாய் நடந்து तब तो बुद्धिमान से चलेगा। இப்போ தேவன் அவனுக்கு ஞானத்தின் ஆவியும் கொடுக்கிறாரு. परमेश्वर उसे ज्ञान की आत्मा देता है। புத்தி வேணும்னா வேதம் வாசிக்கணும். अब बुद्धि चाहिए तो वचन पढ़ना है। பிரசங்கில 10வது அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, श्रेष्ठ गीत में 10वां अध्याय அதாவது में செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை नारी कट्टू पोगा पन्न मरा हुआ मक्खी जो इथर वाले इथर के अंदर गिरकर उसको बदबूदार बना देते, खराब कर देते। வாசனையோட ஒரு சென்ட் இருந்தாலும் कितना ही जो है सुगंधित इतर क्यों ना हो, அதுல செத்து போன ஒரு புழு
ஏதாவது ஒரு ஈ விழுந்தா मरा हुआ कोई कीड़ा या कुछ मक्खी गिर गया तो அது என்ன செய்யுமா? கெட்டு போயிரும், நாரி போயிரும். वो क्या हो जाएगा, वो खराब हो जाएगा। அதை और சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், उसे कह कर वो कहता है ஞானத்திலும் தனத்திலும் பெயர் பெற்று இருந்தாலும் ज्ञान में और बल में आप नामचीन हो तो भी சொற்ப மதியினம், கொஞ்சோல புத்தியினம், थोड़ा सा निर्बुद्धिता அவனும் அப்படியே இருக்கிறான். वो भी उसके समान ही है। எவ்வளவுதான் ஞானம் தேவன் கொடுத்தாலும் कितना ही ज्ञान प्रभु दे तो भी புத்தி இல்லை அப்படின்னா अगर बुद्धि नहीं है तो வாழ்க்கையே அது நாரி போக பண்ணுகிறது. वो जीवन को वो बदबूदार बना देता है। ஞானம் புத்தி பைபிள்ல ரொம்ப முக்கியப்படுத்தி இருக்கு. ज्ञान और बुद्धि वचन में बहुत अहम बताई। நீதிமொழிகள்ல தான் बहुत सारे नीति वचन में देख सकते हैं। வேதாந்த முதல்ல 5 புத்தகத்தை மோசே எழுதுகிறார். पहला 5 वचन का पहला 5 अध्याय को मूसा लिखता है। 6வது ஒரு புத்தகம் எழுதினார் மோசே. அது என்ன புத்தகம்? छठवा भी मूसा ने लिखा, कौन सा है? யோபு। யோபு புத்தகம். யோபு का யோபு புத்தகமும் மோசே தான் எழுதியிருக்கிறார். अय्यूब भी जो है मूसा ने ही लिखा है। அவர் எழுதின ஒரு மகிமையான ஒரு சாட்சி. उसने लिखा एक महिमा की एक गवाही है। 28வது அதிகாரம் யோபின் புத்தகம் 28. अय्यूब 28वां अध्याय। அதுல நிறைய காரியங்களை நாம் பார்க்கணும். बहुत सारी बातों को हमें देखना है। முதலாவது 20வது வசனத்தை வாசிக்கலாம். 28 में 20। இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? फिर बुद्धि कहाँ मिल सकती है और समझ का स्थान कहाँ है? இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா நமக்கு புத்தியும் ஞானமும் கிடைக்கும். ये अच्छा अध्याय को पूरा हम देखेंगे तो हमें अच्छा बुद्धि और समझ और ज्ञान मिले। நிறைய பேருக்கு நிறைய காரியம் தெரியல. बहुत सारे लोगों को बहुत सारी बातें पता नहीं। வட இந்தியால எல்லாம் அந்த காலத்துல மிஷனரிகள் போய் பிரசங்கம் பண்ணும்போது नॉर्थ में उस समय में मिशनरी जब जाकर सेवाएं करते थे, இயேசுவானவரை பற்றியும் அவருடைய கிருபை அன்பு அந்த பாடு மரணத்தெல்லாம் பற்றி பேசும்போது यीशु मसीह उसके अनुग्रह प्रेम उसके जो तकलीफ के क्रूस के बातें बताते समय சந்தோஷம், बहुत लोगों को खुशी हुआ। ஆண்டவர் இப்படி செய்கிறாரா? क्या प्रभु ऐसा काम करता है? ஆனா இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளணும், पर यीशु को तुझे स्वीकारना है। இயேசு எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது यीशु कितने को चाहिए ऐसा पूछते समय 35-40 வயசு பிராயமுள்ள ஒரு மனுஷன் போய் கேட்டாங்க. 35-40 साल का एक जवान व्यक्ति जाकर पूछा, அது எங்க கிடைக்கும், எந்த கடையில கிடைக்கும் அப்படின்னு. वो कहाँ पर कौन से दुकान पर मिल रहा है कर? அது நண்பர் சுவிசேஷ ஜபக்குள்ள ஒரு மனுஷன். वो FMBB में काम करने वाला एक அவர் சொல்லுகிறாரா, நான் இதை கேட்ட உடனே அழுதம் வருது. वो कहने लगा, मैंने ये जब बात सुनी मैं रोया। அறியாத ஒரு கூட்டம் உலகத்துல இருக்கு. कितना अनजान झुंड इस दुनिया में है। இயேசு இல்லன்னா ஞானம் கிடைக்காது, புத்தியும் अगर கிடைக்காது, यीशु नहीं है तो आपको बुद्धि भी नहीं मिलेगा ना ज्ञान का समझ। நித்திய ஜீவன் கிடைக்காது, अनंत பரலோகத்துக்கு போக முடியாது. अनंत जीवन नहीं मिलेगा, स्वर्ग नहीं ஆகவே जैसे। எப்படியாவது நாங்கள் இதை நாங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிதான் இந்த ஊழியத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. इसलिए कैसे भी इसे हमें बताना है करके ये सेवा को उन्होंने शुरू की। விஸ்வானி என்ன செய்திருக்காங்க? विश्वानी ने क्या किया? அவங்க பாஷையில செய்தியை ஒலிபரப்பாக்கி அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ரேடியோ கொடுத்திருக்காங்க. उनके उनके भाषाओं में वचनों को प्रकट किया और ट्रांजिस्टर दे दिया रेडियो। எப்படியாவது ஜனம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். कैसे भी लोग यीशु को जान लेना है। யோபு மூலமா எழுதப்பட்ட யோபு புத்தகத்துல இருக்கிற மோச மூலமா எழுதப்பட்ட வார்த்தையை பாருங்க. अय्यूब की किताब में जो है मूसा के द्वारा लिखे हुए शब्दों को देखिए। வெள்ளி எங்க இருக்கு அப்படிங்கிறது மனுஷனுக்கு தெரியும். चांदी कहाँ पर है मनुष्य जानता है। வெள்ளி தங்கம் இதெல்லாம் எங்கெங்க கிடைக்குங்கிறது மனுஷனுக்கு தெரியும். सोना चांदी सब कहाँ मिलते हैं सब मनुष्य जान लेता है। இரும்பு மண்ணில இருந்து எடுக்காங்க, लोहा मट्टी से செம்பு निकालते हैं, எடுக்காங்க. तांबा निकालते हैं। மனிதன் எங்கெங்க இருந்தாலும் அதை தோண்டி ஆராய்ந்து எடுத்து தேடி விடுகிறான். मनुष्य जहाँ कहीं क्यों ना हो उसे ढूंढ कर परख कर वहां से निकाल लेता है। காரியங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. बहुत सारी बातों को भी ढूंढ लेते हैं। எங்க எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் அதை தேடிடுவாங்க. कितनी गहराई में क्यों ना हो उसे ढूंढ लेते हैं। பெட்ரோல் எடுக்க இடத்தெல்லாம் பாருங்க, கடலில் ஆழத்துல पेट्रोल जहाँ से निकालते हैं, देखिए समुद्र की गहराइयों में 20 கிலோமீட்டருக்கு கீழே பெட்ரோல் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. 20 किलोमीटर के नीचे भी पेट्रोल रहेगा वो जान लेते हैं। கீழே பைப் இறக்கி அங்க இருந்து எண்ணெய் எடுத்துருந்தாங்க. उसके नीचे पाइप डालकर वहां से निकाल लेते हैं। வேதம் சொல்லுகிறது, उसलिए वचन कहता है மனுஷன் எல்லாவற்றையும் தேடி
கண்டுபிடிச்சு எடுத்துருது. मनुष्य सारी बातों को ढूंढ कर पहचान लेता है। பூமியில ஆகாரம் எப்படி விளைய வைக்கணும், எவ்வளவு ஜாஸ்தி கிடைக்கணும், அது அவனுக்கு தெரியுது. जमीन पर भोजन कैसा बढ़ाना है, कितना ज्यादा देना है, वो सब वो बना लेता है। எல்லாத்தையுமே தேடுதாங்க. बहुमूल्य सोना सब वो ढूंढ लेता है। 7வது வசனம் சொல்லுகிறது, 7वां वचन कहता है ஒரு வழி உண்டு, एक ही रास्ता है, அது ஒரு பறவைக்கும் தெரியாது, वो एक पंछी को भी पता नहीं, வல்லவருடைய கண்ணு அதை கண்டதில்லை. और जो ज्ञानियों की आंखों ने भी उसे देखा नहीं। கவனிக்கணும், इसे आप ध्यान देना है। எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு, सारी बातों को ढूंढ लिया ஒரே है, ஒரு இடம் எனக்கு தெரியல. पर एक स्थान मुझे पता नहीं। துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவே இல்ல, दुष्ट जानवरों के पैर वहां गिरे नहीं, சிங்கம் அதை பார்க்கல, शेर ने भी नहीं देखा। அவன் தன் கைகளை நீட்டி பாறைகளை மலைகளை எல்லாம் புரட்டிடுதான், அவ்வளவு பவர். वो अपने हाथों को हिलाकर पत्थरों को, चट्टानों को पलट देता, उतना सामर्थ्य। மலை இங்க இருந்தே குண்டை போட்டு அது செதறடிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுதான். बड़ा पर्वत है, यहाँ से बम डालकर उसे मतलब सब तोड़ देता है। அதாவது அவ்வளவு ஒரு அறிவு மனுஷனுக்கு இருக்கு. उतना ज्ञान मनुष्य को है। 10வது வசனம் சொல்லுகிறது, 10वां वचन कहता है கண் மலைகளுக்குள்ளும் நீர் கால்களை வெட்டுகிறான். चट्टानों के अंदर जो है सोते के लिए वो नदी के लिए वो काटता है। ஆண்டவர் மோசேக்கு நிறைய காரியத்தை தெரியப்படுத்திருக்கார். परमेश्वर मूसा को बहुत सारे बातों को प्रकट किया है। மனுஷனுடைய கண்ணுக்கு எல்லாமே தெரிகிறது, அவ்வளவு ஞானம். मनुष्य की आंखों में सब नजर आता है, उतना ज्ञान ஒரு है। துளி கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான். हाँ, एक बूंद पानी भी जो बाहर न जाने जैसा उसे बांध काम करता है। ஆழத்துல இருக்கிறதை எடுத்து வெளியே கொண்டாந்து வச்சிருது. गहराई में जो है उसे लेकर बाहर ला देता है। ஆனா 12வது வசனம் வாசிப்போம். 12वां वचन पढ़ेंगे। ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? परंतु बुद्धि कहाँ मिल सकती है और समझ का स्थान कहाँ है? புத்தி எங்க கிடைக்கு, ஞானம் எங்க கிடைக்கு அப்படின்னு கேக்குறாரு. बुद्धि कहाँ मिलता है, ये ज्ञान कहाँ मिलेगा, समझ। நிறைய குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனை, அந்த ஞானமும் புத்தி இல்ல. बहुत सारे परिवारों में बहुत परेशानी का कारण ही है वहाँ बुद्धि और ज्ञान। ரெண்டு பேர்ட்ட ஒரு ஆள்கிட்ட இல்லாட்டாலும் பெரிய பிரச்சனை தான். दो में एक के पास नहीं होगा तो भी परेशानियां हैं। ஓயாத ஒழுக்கு, वो कभी ना सही होने वाला वो बिगड़ा हुआ बात है, முடிவே இருக்காது. उसका कोई अंत नहीं हो सकता परेशानी का। சொல்றாரு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் மனுஷன், पर ये कहता है सारी बातों को उसने ढूंढ लिया मनुष्य புத்தி ने, எங்க இருக்கு, ஞானம் எங்க இருக்குன்னா தெரியல. पर बुद्धि कहाँ है, समझ कहाँ है, उसे पता नहीं। சமுத்திரத்துல போய் அவன் கேக்குறான். समुद्र से जाकर पूछता है, கடவுள் சொல்லிட்டான் 14வது வசனத்துல, அது என்கிட்ட இல்ல அப்படின்னு. समुद्र ने कहा 14 अध्याय में वो मेरे पास नहीं है। புத்தி என்கிட்ட கிடையாது, ஞானம் என்கிட்ட கிடையாது. बुद्धि और जो समझ दोनों में हमारे पास नहीं है। ஆனா அதுக்கு ஈடாக விலை உயர்ந்த தங்கத்தை கொடுத்தா கூட அந்த புத்தியையும் ஞானத்தையும் வாங்க முடியாது. उसके बदले में बहुमूल्य सोना चांदी देंगे तो भी वो बुद्धि और समझ को हम ले नहीं सकते। அதுக்கு எதுவுமே கொடுத்து நம்ம வாங்கவே முடியாது. उसका कुछ मोल हम देकर ले नहीं அதுல सकते। நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் போட்டிருக்கு. उसमें बहुत बहुमूल्य जो है वस्तुओं को डाला गया है। 8வது வசனம் சொல்லுது, எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானது ஞானம். 18वें वचन में कहा सबसे अधिक महिमा का जो है वो ज्ञान है। எந்த தங்கத்துக்கும் பொன்னுக்கும் அது ஈடு இல்ல. कोई भी सोना चांदी के वो निकट नहीं है। இப்படி இருக்க அந்த ஞானமும் புத்தி எங்கே கிடைக்கிறது? ऐसा रहते समय वो ज्ञान बुद्धि कहाँ पर मिलता நம்ம है? அப்படி யோசிச்சிருக்கோமா எப்பமாவது? क्या हमने कभी ऐसा सोचा है? பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை எங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். बिना परेशानी का एक जीवन मेरे घर में होना है। நீதிமானுடைய வீடு மாதிரி இருக்கணும். धर्मी के घर के समान होना है। துதி ஸ்தோத்திரம் கேட்கணும். स्तुति धन्यवाद सुनाई देते रहना है। பாக்குறவங்க உண்மையிலே கிறிஸ்தவங்களான்னு கேட்கணும். हमें देखते हुए लोग कहना सच में मसीहाई लोग हैं। பைபிள் சொல்லுது, நீதிமானுடைய வீட்டுல ஒரு துதி ஸ்தோத்திரம் இருக்கும். बाइबल बताती है धर्मी के घर में स्तुति धन्यवाद होता है। சண்டை போடுறாங்க, பாத்திரத்தை எரிதாங்க, कितने लोग घर पे झगड़ा करते हैं, बर्तनों को फेंकते हैं। என்னெல்லாமோ நம்ம உடன்படிக்கப்பட்டு தான் திருமணம் எல்லாம் பண்ணிருக்கு. कितना ही वाचा बांध कर हमने शादी की है, ஆனா இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு மெயின் காரணம் पर ये परेशानी, ये जो झगड़ा होने का अहम कारण புத்தியும் ஞானமும் இல்லைன்னா அங்க சாத்தான் உள்ள நுழையுதான். बुद्धि और समझ नहीं है तो वहां शैतान अंदर आ जाता। दोनों में कौन कमजोर है देखता है, पति या पत्नी। யார் வீக்கா இருக்காங்களோ அந்த ஆளுக்குள்ள பிசாசு உட்கார்ந்து
பிரச்சனையை உண்டு பண்ணும். जो कमजोर है उस व्यक्ति के अंदर शैतान जाकर परेशानी को करता है। அவனுடைய நோக்கம் பூரா ஆரம்பத்துல இருந்தே குடும்பங்களை பிரிக்கிறது தான். उसका पहले से शुरुआत से कि परिवार को तितर बितर करना, அந்த அந்த कुடும்பத்துல ஒற்றுமையா இருக்க கூடாது. उस परिवार में जो है एकता नहीं होना, वो प्रभु को धन्यवाद नहीं करना। ஒரே வீட்டுக்குள்ள பேச மாட்டாங்க, बहुत सारे लोग देखिए एक ही घर में रहते हैं पर बातें नहीं करते, ஜெபம் பண்ண மாட்டாங்க, प्रार्थना नहीं करेंगे, वचन नहीं पढ़ेंगे, குறத வசனத்தை பேசவெல்லாம் மாட்டாங்க. एक दूसरे लोग वचन के बारे में बातें नहीं करते हैं। மற்ற வீட்டுல ஞானமும் இல்ல புத்தியும் இல்ல. ऐसे घर में ना ज्ञान है ना बुद्धि, ஆனா இது மார்க்கெட்ல கிடைக்காது. पर ये मार्केट में नहीं मिलेगा। என்னதான் நம்ம கொடுத்தாலும் வாங்க முடியாது. कुछ भी उसका मोल दे तो हम खरीद नहीं सकते। அதுல பறவைகள் சொல்றது எனக்கு கிடைக்காது, पंछी தெரியாது. पंछी कहते हैं हमें भी पता नहीं। 28வது வசனம் பாத்தீங்கன்னா நாசம் அல்லது மரணம் அப்படின்னா பாதாளம். 28वां अध्याय में लिखा है, 22वां अध्याय में कि नाश मतलब पाताल या मृत्यु। இந்த ரெண்டு என்ன சொல்லுதுன்னா நாங்க காதுனால கேட்டிருக்கோம், நான் நாங்க பார்க்கல. ये दोनों कहते हैं हमने उसके चर्चे सुने हैं पर हमने देखा नहीं है। அதை பற்றி நாங்க ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம், उसके बारे में हमने बहुत चर्चा सुना है। ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். 23 சொல்லுது தேவனோ அதன் வழியை அறிவார். 23वां वचन कहता है केवल परमेश्वर उस मार्ग को அது समझता எங்க है, இருக்கோ அது அவருக்கு தான் தெரியும். वो कहाँ है उस स्थान उसे ही मालूम है। அதனாலதான் யோசுவாவை கர்த்தர் கரத்தில் எடுக்கிறார். उसीलिए यहोशुआ को प्रभु अपने हाथों में लेता है। தேவனுடைய மனிதன் தலையில கை வச்சு சோமண்டாரு. परमेश्वर का दास उसके ऊपर हाथ रखकर प्रार्थना करता ஞானத்தின் ஆவி கிடைச்சிக்கிட்டு है, ज्ञान का आत्मा मिल गया। யோசுவா 1:7 சொல்லுது இந்த புத்தகத்தை நீ வாசிக்கணும், यहोशुआ एक साथ में कहता है कि इस व्यवस्था को तुझे पढ़ना है, உனக்கு புத்தி கிடைக்கும், तुझे बुद्धि मिलेगा, ஒருவன் உன்னை எதிர்க்க முடியாது. कोई तेरे विरोध नहीं आ सकता है। நடக்குமா? क्या ये सब संभव है? கண்டிப்பா நடக்கும். निश्चय संभव है। எத்தனையோ குடும்பங்கள்ல இந்த ரெண்டு காரியங்களை தேவ ஜனங்கள் வெற்றி அடைந்திருக்கிறார். कितने ही परिवारों में ये दो बातों में परमेश्वर के बच्चों ने சொல்கிறார், எந்த ஊழியக்காரன் தலையில கை வச்சு ஜெபம் எனக்கு ஞானம் கிடைக்கும்? उसने कहा, एक कहता है कौन सा सेवक मेरे ऊपर हाथ रखेगा तो मुझे ज्ञान मिलेगा। ஊழியக்காரர் அவர் சொல்கிறார், वो एक अच्छा நானே सेवक, ஒரு நாள் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். मैंने खुद प्रभु से एक दिन प्रार्थना की, என் தலையில நானே கை வைக்கேன், प्रभु यीशु मेरे सिर पर मैं खुद अपने हाथों என் पर, கைக்கு மேல நீங்க கை வைங்க, मेरे हाथों के ऊपर आप हाथ எனக்கு रखें, ஞானம் தாங்க, मुझे ज्ञान दीजिए, என்ன ஞானத்தினால நிரப்பி, मुझे ज्ञान से भर दीजिए, எனக்கு புத்தி தாங்க. मुझे बुद्धि दीजिए। இப்படி நான் கேட்டு பெற்றுக்கொண்டேன். ऐसे मैंने मांग कर पा लिया है। வெளியே போகும்போது சொல்லு, ஆண்டவரே நான் ஞானமா நடக்கணும், बाहर உதவி செய்யுங்க. बाहर जाते समय कहना, हमें प्रभु मैं ज्ञान से चलना, मुझे मदद कीजिए। நான் மேடையில ஏறும்போது சொல்லு, அந்த ஊழியக்காரர் சொல்லாரு, ஆண்டவரே நான் ஞானமா பேசணும், எனக்கு உதவி செய்யுங்க. उससे सेवक कहता है, प्रभु मैं ऊपर चढ़ते समय ज्ञान से बातें करना है। புத்தி இல்லைன்னா எல்லாமே உடைக்கப்பட்டு போகும். ज्ञान और बुद्धि न रहेगा तो सब तोड़ दिया जाएगा। குடும்பமானாலும் சரி, கம்பெனி ஆனாலும் சரி, ஒண்ணும் இல்லாம போயிடும். परिवार हो या जो कंपनी हो, सब नागा जो है वो खत्म हो जाएगा। வாத்தியாரு home based வேலை பார்த்தாரு. मुझे एक पहचान वाला है, एक सेव जो टीचर था वो होम ऑफिस में काम करता था, படிச்சவங்க தான். अच्छा पढ़ा लिखा था। இல்லைன்னா காட்டு பகுதியில ஒரு கோழி பண்ண வச்சிருக்காங்க, ஒரு 1000 கோழி. तिरुनेलवेली में जंगल के उस रास्ते बीच में मुर्गी का एक बड़ा सा रखा है। 2 பேரும் சேர்ந்து வச்சிருக்காங்க. 2 जन मिलकर वो मुर्गी का बड़ा सा फार्म खेत रखा था। அந்த முட்டையெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி விற்கணும், सारे अंडे को ढूंढकर उसको सही दाम में बेचना, இறங்க வைக்கணும், சரியான நேரத்துல சுத்தம் பண்ணணும். सही समय में उसे साफ सफाई करना, उसको भोजन देना है। ஒரு 6-7 மாசம் நல்ல உண்மையா உத்தமமா இருந்தாங்க. दोनों 6-7 महीने से अच्छा सच्चाई से काम कर रहे थे। கிறிஸ்தவங்க 2 பேரும் दोनों मसीह के लोग हैं। 100 முட்டையை அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. एक दिन एक भाई ने क्या किया, 100 अंडे को अपने घर ले चले गए। கணக்குல இல்ல, वो हिसाब में नहीं है, இவரு 4 கோழியை பிடிச்சிட்டு போயிட்டாரு. और ये वाला 4 मुर्गी पकड़ कर ले गया। ஏன்னா அவர் கேள்விப்பட்டானா, ஓ அவன் 4 கோழி கொண்டு போயிட்டானா, இவரு 10 கோழி கொண்டு போனாரு. उसने सुना, अच्छा वो 4 लेके गया तो मैं 10 लेके जाऊंगा करके ஒரே देखो। வருஷத்துல ஒண்ணும் இல்லாம ஆகிட்டு. 21 साल के अंदर वो खाली कर दिया सब। எவ்வளவுதான் திரளான ஆஸ்தி இருந்தாலும் कितना ही बहुतायत संपत्ति क्यों न हो, புத்தியும் ஞானம் இல்லைன்னா अगर बुद्धि और समझ न होगा तो கோழி பண்ண மட்டும் இல்ல, நம்ம வீடே இந்த மாதிரி தான் ஆகும். मुर्गी का वो बसेरा नहीं, अपना हमारा घर भी वही स्थिति में हो जाएगा, ஒண்ணும் இல்லாம போயிடும். वो सब खाली हो जाएगा। அவ கையில கிடைச்சது அவனுக்கு, இவ கையில கிடைச்ச இவனுக்கு. उसके हाथों में जो मिला उसका, और इसके हाथों में जो मिला ஒரு उसका। குடும்பத்துக்குள்ள ஒரு அந்த நிலையான ஒரு அபிஷேகம் ஆசீர்வாதம் கிடையாது. एक परिवार के अंदर वो स्थिर बना अभिषेक और आशीष नहीं है। தேவனுடைய வசனத்தின்படி
परमेश्वर के वचनों के अनुसार। கணவன் மனைவி ஒரே இருதயமா ஒரே ஆவியில இருந்தியான்னா एक पति पत्नी एक ही मन का और एक ही आत्मा में बने रहेंगे तो 50,000 செய்யக்கூடிய வேலையை 20,000 செய்யும். 50,000 करने वाले काम को 20,000 में हो இயேசு जाएगा। செய்வார். यीशु करके அது देगा। உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். वो हमें आश्चर्यचकित ஏன்னா लगेगा, எண்ணெய் குறையாம இருந்திருக்கு, மாவு குறையாம இருந்திருக்கு. क्योंकि तेल की गटी नहीं हुई ना आटे की गटी हुई। वो कैसा தேவன் செய்கிறார். प्रभु करता है। 5 ரொட்டி 2 மீன் 5 रोटी 2 मछली, அவர் பானத்தை அண்ணாந்து பத்து பிளஸ் பண்ணி கொடுத்தாரு. वो வாழ்க்கையில आसमान की ओर देखा और आशीष करके दिया, वो आशीष हो गया। இதெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்படிதான் செய்யணும். सब प्रभु हमें सिखाता है कि ऐसे ही करना யோபு है। 28ல अय्यूब 28वां अध्याय में சொல்லுது, தேவனே அதை அறிவார். प्रभु स्वयं उसे जानता है। காற்று 25வது வசனம். 25वां वचन, அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து जब उसने वायु का तोल ठहराया और जल को नपुओं में नापा। அவர் காற்றுக்கு என்ன செய்தாரா? நிறையை அவனா வெயிட்டை நியமித்தார்னு போட்டு. वो हवा का वजन उसको वो नियुक्त किया है। இந்த வசனத்தை வாசித்து தான் பிளேனே கண்டுபிடிச்சிருக்காங்க. ये सारे वचन को पढ़ने के बाद ही प्लेन को उन्होंने ढूंढा। என்ன செய்தாங்களா? वो क्या किए? காற்றுக்கு வெயிட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? हवा का वजन कैसे नापा जा सकता है? முதல் ஒரு பலூன்ல காத்து அடைச்சு தங்கத்தை நெருக்கதுல நிறுத்திருக்காங்க. पहले पहले एक बलून में हवा भरकर सोने को तोला है। அந்த திராசுல நிறுத்திருக்கு. हाँ, सोने को जो तोलते हैं वो वजन के कांटे में हवा को तोल के दे। இருக்கு. हाँ, इसका एक वजन है। தள்ளுனோம்னா நம்மளும் முன்ன போயிடலாம். तो ये वजन को हमने धक्का दिया तो हम आगे बढ़ जाएंगे। எனக்கு ஞானத்தை கொடுத்ததுனாலதான் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம். परमेश्वर अपने लोगों को ज्ञान और बुद्धि दिया, इसलिए जीवन में बढ़ोतरी हुआ। கடைசியில எங்கதான் கிடைக்கும் ஞானம்? आखिर में कहाँ मिलता है वो ज्ञान? 28 வாசிப்போம். 28 के 28 वचन पढ़ेंगे। மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். तब उसने मनुष्य से कहा, देख, प्रभु का भय मानना यही बुद्धि है और बुराई से दूर रहना यही समझ है। இந்த வசனம் எல்லாருக்குமே விளங்கணும். ये वचन सबको समझना है। மனுஷனை நோக்கி मनुष्य को देखकर ஆண்டவருக்கு பயப்படுவதுதான் ஞானம், परमेश्वर का भय मानना ही ज्ञान है, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. बुराई से दूर जाना ही बुद्धि है, समझ है। ரெண்டு காரியம் ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள சண்டை வராது. ये दोनों बातें घर में हो तो निश्चय वहां झगड़ा नहीं होगा। எந்த பிரச்சனைனாலும் மாறிடும். कोई भी परेशानी क्यों ना हो बदल जाएगा। சம்பள பிரச்சனையா இருந்தாலும் சரி, और पगार का परेशानी क्यों ना हो, சாப்பாட்டுல மேல கீழே இருந்தாலும் சரி, या भोजन में ऊपर नीचे हो, எல்லாத்தையுமே கத்து மாற்றிடுது. सारों को प्रभु बदल देगा। ரொம்ப मुख्யம் ஞானமும் புத்தியும். बहुत अहम है ज्ञान और बुद्धि। இயேசு यीशु ही उसे देता है। பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், नए नियम में पौल कहते समय कहता है, புத்தகத்துல पहला कुरिन्थियों का किताब, எல்லாருக்குமே இந்த சான்ஸ் கர்த்தர் கொடுக்கிறார். सबको ये मौका प्रभु देता है। கொரிந்தியர் हाँ, पहला कुरिन्थियों முதல் அதிகாரம் पहला अध्याय 26வது வசனம். 26 वचन, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. 26 பண்ணுங்க. 26வது வசனம். हे भाइयों, अपने बुलाए जाने को तो सोचो कि न शरीर के अनुसार बहुत ज्ञानवान और न बहुत सामर्थी और न बहुत कुलीन बुलाए गए। இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் பார்த்து பவுல் பேசுகிறார். वचन को देखेंगे, हम सबको देखकर पौल कहता है, என் சகோதரரே, நீங்க எல்லாருமே ஞானம் உள்ளவங்க கிடையாது. हे मेरे भाइयों, आप सब ज्ञानी नहीं हैं, நீங்க வல்லவர்களும் கிடையாது. आप लोग सामर्थी भी नहीं है, பலம் உள்ளவங்களும் இல்ல. आप बड़े बलवान भी नहीं है, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். और परमेश्वर ने आपको चुन लिया। ஞானம் இல்லாதவனை யார் தெரிந்து கொண்டார்? बिना ज्ञानवान को प्रभु क्यों चुनता है? சொல்றாரு, ஞானம் இல்ல, ஆனா என்னை ஆண்டவரே தெரிஞ்சுக்கிட்டே. कहता है, मुझे ज्ञान नहीं प्रभु, आपने क्यों चुना? எவன் ஞானவான்னு சொல்லுதானோ அவனை வெட்கப்படுத்தும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். जो अपने आप को ज्ञानी कहता है, उसे शर्मिंदा करने के लिए मैंने तुझे चुना। நான் பலன் இல்லாத ஆண்டவர். प्रभु मैं निर्बलता हूँ। அவர் சொல்றாரு, நீ பலன் இல்லைன்னு சொன்னா
நான் உன்னை பலப்படுத்தி அந்த பலனுள்ளவனுக்கு மத்தியில உன்னை உயர்த்துவேன். तू निर्बल है तो मैं तुम्हें बलवान बनाऊंगा, जो बलवान कहता है उसको मैं निर्बलता में लूंगा। ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ज्ञानियों को शर्मिंदा करने அதாவது के लिए। உலக பிரகாரமான ஒரு மனுஷன் ஞானின்னு சொல்லலாம்ல, அவனுக்கு முன்னால தேவன் நம்ம ஞானம் உள்ளவர்களா என்ற दुनिया रीति में कोई मनुष्य अपने आप को ज्ञानी कहता है, उसको सामने हमें ज्ञानवान बनाने के लिए। வீட்டுக்குள்ள ஞானமா நடக்க வேலை. हमारे घर में ज्ञान से सारे काम हो रहे हैं யோசிச்சு क्या? பாருங்க, நம்ம ஞானம் இல்லாம இருக்கலாம். सोच कर देखे हम बिना ज्ञान का हो सकते हैं, எப்பொழுது தெய்வ சமூகத்துல வருதோமோ, पर जब हम परमेश्वर की उपस्थिति में, ஆண்டவர் நம்ம கையில பைபிளை கொடுத்துட்டாரு. परमेश्वर ने हमारे हाथों में वचन दे दिया। அங்க சொல்றாரு யோசுவா பார்த்து, यहोशू को देखकर कहता இதை है நீ வாசிக்கணும், इसे तो पढ़ना है, புத்திமானாய் நடந்து तो கொள். बुद्धिमान से चल जाए, ஒருவன் உன்னை எதிர்க்க முடியாது. कोई तेरे विरोध नहीं आ सकता। ஒரே வீட்டுக்குள்ள பாருங்க, புருஷனையும் பார்க்க வேண்டியல, மனைவியும் பார்க்கணும், எல்லாமே எதுக்கு ஒண்ணு கொண்டு. एक ही घर में देखिए, पति को और पत्नी को साथ में नहीं देख सकते सब। ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உன்னை எதிர்க்காது, वो दुनिया, वचन कहता है दुनिया तेरे विरोध नहीं करेंगे, உன்னை எதிர்க்க முடியாது. कोई तेरा विरोध नहीं कर सकता। ஒருவேளை பிசாசு எந்த சைடு இருந்தாலும் சரி, நமக்குள்ள தேவ வல்லமை இருந்தா அது எல்லாம் சரண்டர் ஆயிடும். शैतान कोई भी तरीके तरफ क्यों ना हो, हमारी तरफ प्रभु होगा तो वो सब कर, எல்லாம் அது தோற்று போகும். वो सब हारा जाएगा। அது அப்படியே சரண்டர் ஆகி மன்னிப்பு और கேட்கணும். ऐसे ही अपने आप को हमारे अधीन करके क्षमा मांगेगा। அதுல கடைசி வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் கடைசி வசனம். पहला कुरिन्थियर पहला अध्याय के आखिरी वचन, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். आकि जैसे लिखा है वैसे ही हो, जो घमंड करे वो प्रभु में घमंड करे। अच्छा, उसके बाद में तथा लास्ट उसका पहला, परंतु उसी की ओर से तू मसीह यीशु में हो, जो परमेश्वर की ओर से हमारे लिए न्याय ठहरा, अर्थात धर्म और पवित्रता और छुटकारा। அவர்தான் நமக்கு ஞானம். वही हमारा ज्ञान है। இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. यीशु के बिना जो जीवन वो व्यर्थ जीवन है। இயேசு எப்படி கூட இருக்கிறார்? यीशु कैसे हमारे साथ रहता है? யோசுவோடும் மோசேயோடும் இருக்க என்ன காரணம்? योशुआ और मूसा के साथ रहने का क्या कारण है? வேறும் கர்த்தரை தேடினார். वो दोनों प्रभु को ढूंढे थे, அங்க உட்கார்ந்துட்டாங்க, தேவ சமுத்திரத்திலே உட்கார்ந்துட்டாங்க. वो प्रभु की उपस्थिति में बैठ गए தேவன் ஒரு மகிமையான மனுஷனாய் மாற்றிட்டார். परमेश्वर एक महिमा का मनुष्य के रूप में बदल யோசேப்புக்கு எவ்வளவு ஒரு ஞானம் பாருங்க. गए। यूसुफ को कितना ज्ञान है அந்த देखिए। ராஜா சொல்லுதான், वो राजा कहता है, ஒன்னா நீ இவ்வளவு ஞானமா இந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்லிட்ட. तूने बड़े ज्ञान से इस सपने का अर्थ बता दिया। ஆச்சரியப்படுதான். वो आश्चर्य हो जाता है। யோசேப்பு சொல்றாரு, यूसुफ कहता है, நாட்டுல நடக்க போகிற இந்த அதாவது கஷ்டம் வரப்போது 7 வருஷம். तेरे जो शहर में 5-7 साल का अकाल पड़ने वाला है। அந்த அந்த கஷ்டம் வர்றதுக்கு முந்தி ஒரு ஆசீர்வாதம் வருது. वो कष्ट आने के पहले एक आशीष भी आ रहा है। ஆசீர்வாதத்தை நீ காத்துக்கொண்டால் கஷ்டத்தை நீ காத்துக்கொள்ளலாம். ये आशीष को तू बचा लेगा तो तू कष्ट के समय बचा रहेगा, அப்படி ஒப்பரிக்கூட. तब तू संभल जाएगा। யோசேப்பு ஒரு ஆலோசனை சொல்றாரு, यूसुफ एक सलाह देता है, ஞானமுள்ள மனுஷனை நீ எடுக்க. एक अच्छा बुद्धिमान मनुष्य को तो चुन लेना। சொல்கிறாரு, फिरौन உன்னை போல ஞானம் உள்ள மனுஷன் யாருமே எங்க அரண்மனையில இல்ல அப்படின்னு. फिरौन कहता है, तेरे जैसा ज्ञानी मनुष्य हमारे राज्य में है ही नहीं। உங்க கம்பெனில நம்மளை பார்த்து சொல்லணும். आप आपके कंपनी में आपको देखकर कहना है, வாத்தியாரா இருந்தாலும் சரி, டீச்சரா இருந்தாலும் சரி, हम सेवक हो या शिक्षक हो, என்ன இருந்தாலும் சரி, कोई भी काम क्यों ना करें, கம்பெனிக்காரனுக்கு தெரியணும் உனக்குள்ள இருக்கிற ஒரு ஞானம் வித்தியாசமான. कंपनी वाले को मालूम होना तेरे अंदर जो ज्ञान है वो अद्भुत है। கண்டிப்பா தேவன் நமக்கு உதவி செய்வார். निश्चय प्रभु हमारा मदद करेगा। உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் என்னை மேன்மையாக வைப்பார். दुनिया में सबसे हमें महिमा में रखेगा। மேன்மையாக மட்டும் இல்ல, உயர்த்தி வைப்பார். आपको महिमा में नहीं केवल परंतु ऊंचा करके, கேட்காமலே சம்பளத்தை கூட்டிடுவான். बिना कहे वो पगार को बढ़ा के देगा, கேட்காமலே உங்களுடைய கிரேட கூட்டிடுவான். बिना कहे वो आपके ग्रेड को बढ़ा இயேசு देगा। எங்க இருக்கிறாரோ அங்க ஒரு பெரிய வெற்றி. यीशु जहाँ पर है वहाँ एक बड़ा विजय है। ஆண்டவர் சொல்கிறார் மோசேயை பார்த்து, प्रभु कहता है मूसा को देखकर, அவன் தலையில கை வச்சுட்டோம். तू उसके सिर पर हाथ रखकर இன்னொரு प्रार्थना। இடத்துல சொல்றாரு, உனக்கு இருக்கிற மகிமைய கொஞ்சம் அவனுக்கு கொடு அப்படிங்கிற. और एक जगह पे कहता है, तेरे पास जो महिमा है वो थोड़ा उससे दे। மோசே அப்படியே செய்கிறார். मूसा ऐसे ही करता है। நம்மளும் கூட ஒரே வீட்டுக்குள்ள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ள, அதாவது கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ நல்லா இருந்தாலே பிடிக்காது. हम देखते हैं हमारे एक ही घर में भाई हो, बड़ा भाई छोटा भाई हो, कोई अच्छा रहे तो किसी को पसंद नहीं आता है। நல்லா இருக்கக்கூடாது. बड़ा पापा छोटे पापा का परिवार अच्छा नहीं रहना है। साथ पैदा हुए लोग वो बड़ा हो या छोटा हो பிடிக்காது. अच्छा रहेंगे, उन्हें पसंद नहीं होता। என்ன
ஏன்னா தன்னை தாங்களே கெடுத்துக் ये கொள்ளுகிறவர் सब किसे दर्शाता है कि अपने आप को खराब करना। தேவன் சொல்லுகிறார் और प्रभु कहता है நான் ஞானம் இல்லாதவர்களை எடுத்து ஞானவானாய் நிறுத்துவேன் मैं जो ज्ञान नहीं है उसे लेकर ज्ञानवान बना दूं। உயர்த்துக்கு ஒரே ஒரு காரணம் यूसुफ को ऊंचा करने का एक ही कारण था, நம்ம சமூகத்துல காத்திருக்கிறவர் परमेश्वर की उपस्थिति में इंतजार में தேவன் था। அவனோடு கூட இருந்தார் प्रभु उसके साथ था। நம்மளோடு இருக்க மாட்டாரா क्या हमारे पास साथ नहीं रहेगा? நிறைய தேவனுடைய மனுஷர்கள் சொல்றாங்க बहुत परमेश्वर के दास कहते हैं எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி நான் கொஞ்சம் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் कभी समय मिलता है मैं थोड़ा बैठकर प्रार्थना करना शुरू, நான் துதி சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் स्तुति करना चाहता हूँ। கவர்மெண்ட் லீவ் கொடுத்துட்டாங்கன்னா உபாசம் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் गवर्नमेंट छुट्टी देता है तो मैं उपवास डालकर प्रार्थना करना ஜனங்கள் शुरू, என்னை தேடி வருவார்கள் लोग मुझे ढूंढ कर आते हैं। தேவனுடைய அந்த அற்புதமான வழி நடத்துது परमेश्वर के वो अद्भुत चलाना, அதுதான் ஞானமும் புத்தியையும் கர்த்தர் நமக்கு தரும்போது அது நடக்கும் वो ज्ञान और बुद्धि जब प्रभु हमें देता है तब वो बचा। வேசின்னு சொல்லி ராகாப் राहाब जिसे व्यभिचारी ऐसा बताया அவளை गया, கேட்ட அந்த வசனத்தை எவ்வளவு ஒரு புத்தியா ஞானமா பேசுகிறார் उसने सुने उस वचन को कितना बुद्धिमान से और ज्ञान से बात உங்களை की। காப்பாற்றிடுறேன் मैं तुम्हें बचा எனக்கு लूंगा। தெரியும் உங்களுடைய தேவன் பெரியவர் मैं जानता हूँ तुम्हारा परमेश्वर महान है, அவர்தான் சர்வ வல்லவர் वही सर्व सामर्थी है। நான் உங்களோட சேர விரும்புகிறேன் मैं भी आपके संगति में आना चाहता हूँ। ஒரு ஒரு அடிப்படையான அந்த கட்டளையை கூட கர்த்தர் கேட்கல एक आज्ञा भी प्रभु ने उसे पूछा नहीं है। லோத்து, அதாவது இந்த இவ குடும்பத்துல ராகாப் குடும்பத்துல நிறைய ஆண்கள் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க. राहाब के परिवार में बहुत माँ भाई हैं, माता पिताजी हैं, सब लोग हैं परिवार எல்லாம் के। வித்தியாசனம் பண்ணணும்னு கர்த்தரும் சொல்லல, வந்த ஊழியக்காரனும் சொல்லல. आप लोग खतना करना है करके प्रभु ने भी नहीं कहा, ना आए हुए सेवक ஒண்ணுமே இல்ல, ने। அப்படியே கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டார். ऐसे ही प्रभु ने उन्हें मिला लिया। ஆண்டவருக்கு மேல பயப்படுகிற ஒரு பயம், परमेश्वर ஞானமும் புத்தியும் அவங்களுக்கு கிடைக்குது. परमेश्वर के ऊपर भय मानने वाला भय उन्हें ज्ञान और बुद्धि देता है। பொல்லாப்பை விட்டு விலகுதுதான் புத்தி. बुराई से दूर जाना ही बुद्धि है। ராகாப் அந்த ஊர்க்காரங்களோட சேதம் ஆகாதிருந்தார். राहाब उस गांव वालों के संग वो जो है नुकसान में नहीं आई। மோசே அரண்மனையில் இருந்தாலும் அந்த அரண்மனையில் உள்ள சுபாவத்தோடு ஒத்து போகவில்லை. मूसा जो है राज्य में था तो भी उस राज्यपाल के जो आरामदायक में उसने अपने आप को मिलाया नहीं है। சாபத்நேகோ ஒரு நாள் ஒத்து போகல. दानियल सातरा में ऐसा काबूत नहीं हो, कभी भी उस राज्य के साथ उनके साथ मिला எவ்வளவு नहीं। ஒரு மேன்மையான மனுஷர்களாய் கர்த்தர் மாற்றினார். कितना एक महिमा का मनुष्य में प्रभु। आज हम प्रार्थना करेंगे प्रभु हमें भी वो ज्ञान चाहिए। மறையாது. कुछ भी हम बिना ज्ञान का बातें करेंगे वो कभी छुपेगा नहीं। வருஷமானாலும் அது மனசுலதான் இருக்கும். कितना ही वर्ष हो जाए वो मन में ही बना रहेगा। பேசப்பட்ட ஆள் இருதயத்தையும் அறுக்கும், பேசினவனே அறுக்கும். और कहा हुआ लोगों के हृदय को भी काटेगा और कहने वाले के हृदय को भी நிம்மதி काटेगा। வாழ முடியாது. समाधान से जी नहीं सकते। இயேசுவானோட அதை கேட்டு கேட்டு நான் பேசும்போது यीशु मसीह से पूछ पूछ कर बातें करते हैं। இன்னைக்கும் பாருங்க, யோசேப்பை பற்றி நம்ம எல்லாம் பேசுகிறோம். आज भी हम यूसुफ के बारे में बातें करते हैं। காந்தி பிறந்த நாளைக்கு மட்டும்தான் காந்தியை பற்றி பேசுவாங்க. गांधी के जन्मदिन के दिनों में ही गांधी के बारे में बातें இல்ல करते हैं, காந்தி இறந்த நாளைக்கு காந்தியை பற்றி या பேசுவாங்க. गांधी के मरण दिन में उसके बारे में याद करते हैं। தாவீதையோ யோசேப்பையோ தினந்தோறும் ஜனங்கள் पर பேசுகிறார். दाऊद यूसुफ ये सबको हर दिन लोग बातें करते हैं। தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார். परमेश्वर के आत्मा से भरे हुए थे। லோத்து மனைவிக்கு அந்த புத்தி இல்லாம போச்சு. लोथ की औरत को बुद्धि नहीं था, ஆகவே பைபிள் சொல்லுகிறது, புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறார். इसलिए बाइबल बताती है बुद्धिमान स्त्री अपने घर को बांधती है। ஆண்டவருடைய ஓமான 7வது அதிகாரத்துல மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், परमेश्वर उस पहाड़ी प्रचार में साष्टांग में बताता है 2 பேர் வீடு கட்டுதாங்க. 2 लोग घर बांधते हैं, ஆனா 2 பேர் வீடு ஒரே மாதிரி தான் இருந்தது. दोनों का घर एक समान ही दिखता ஆனா है। இயேசு மட்டும்தான் பார்த்தாரு அதனுடைய பூமிக்கு கீழே இருக்க பாகத்தை, அஸ்திபாரத்தை. यीशु ने केवल देखा उसके जमीन के नीचे क्या उसके नींव को। ஒண்ணு கல்லுக்கு மேல இருக்கு, ஒண்ணு மணலுக்கு மேல இருக்கு. एक चट्टान के ऊपर बनाया था और एक मिट्टी के ஆனா ऊपर। மேல பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ऊपर देखते समय दोनों एक समान है, யாரும் அடையாளம்லாம் காண முடியல. कोई उसके बदले अलग बातों को देखने அஸ்திபாரத்தை पाए, கர்த்தர் கவனிக்கிறார். पर उसके नींव को प्रभु देखता है। சொல்லுகிறார், புத்தி இல்லையா प्रभु कहता है निर्बुद्धि है, அந்த வீடு நிக்காது. वो घर टिका नहीं रहेगा। மழை வரும்போது நிக்காது, आंधी आएगा टिकेगा மழை नहीं, வரும்போது நிக்காது, बारिश आएगा टिकेगा காற்று नहीं, வரும்போது நிக்காது. तूफान आएगा टिकेगा नहीं, உடைந்து போய்விடும். सब वो टूट जाएगा। நம்ம வீட்டுல அலை அடிக்கா, क्या हमारे घर में आंधी तूफान आ रहा है? क्या बारिश हो रहा है? நடக்கா. क्या कुछ हो रहा है?
இயேசுவானவர் சொல்லுகிறார். उसे ही यीशु मसीह कहता है, திட்டம் அஸ்திபாரம் எங்க இருக்கு அப்படின்னு तेरा नींव कहाँ पर है। ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது प्रभु की उपस्थिति को देखते समय எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறார். प्रभु सारी स्थितियों को बदल देता है। 1 சாமுவேல் 13வது அதிகாரம் पहला सामुएल 13वां अध्याय 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13 वचन पढ़ेंगे। 1 சாமுவேல் நான் என் வெட்கத்தோட எங்கே போவேன்? ஐயது. 13 சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். शमूएल ने शाऊल से कहा, तूने मूर्खता का काम किया है। तूने अपने परमेश्वर यहोवा की आज्ञा को नहीं माना, नहीं तो यहोवा तेरा राज्य इस्राएल के ऊपर सदा स्थिर रखता। புத்தி இல்லாம செய்த ஒரு ராஜா निर्बुद्धि से काम करने वाला राजा ராஜ்யத்தையே இழந்துட்டான். पूरा राज्य को खो दिया। அதாவது ஆசீர்வாதம் மட்டும் நல்ல சம்பளம் நல்ல இது இருக்கு ஆண்டவர் என் கூட இருக்காருங்கிறதுக்கு அர்த்தம் இல்ல. आशीष का मतलब अच्छा पगार है, अच्छा नौकरी है, ये प्रभु मेरे साथ है का मतलब नहीं है। கதையை சொல்கிறார். नए नियम में यीशु मसीह एक कहानी बताता है। மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டான். एक मनुष्य बहुत आशीष किया गया। லூக்கா 12வது அதிகாரம் சொல்லுகிறார். लोक 12 अध्याय में कहा गया ஆசீர்வாதம் நல்ல ஆசீர்வாதம். बहुत आशीष था। லூக்கா 12:16 लोक 12 में 14 அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதியேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். उसने उनसे एक दृष्टांत कहा, किसी धनवान की भूमि में बड़ी उपज हुई। तब वह अपने मन में विचार करने लगा कि मैं क्या करूं, क्योंकि मेरी यह जगह नहीं है जहाँ अपना उपज इत्यादि रखूं। और उसने कहा, मैं यह करूंगा, मैं अपनी बकरियां तोड़कर उनसे बड़ी बनाऊंगा और वहां अपना सब अन्न और संपत्ति रखूंगा और अपने प्राण से कहूंगा, प्राण, तेरे पास बहुत वर्ष के लिए बहुत संपत्ति है रखी है, चैन कर खा पी और सुख से रहे। परंतु परमेश्वर ने उससे कहा, हे मूर्ख, इसी रात तेरे प्राण तुझसे ले लिए जाएंगे। तब जो कुछ तूने इकट्ठा किया है वह किसका होगा? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் நல்லா விளையுது. अच्छा आशीष किया हुआ मनुष्य, अच्छा फल है। இருக்கிற அந்த இடம் காணல இப்ப தானியத்தை வைக்கிறதுக்கு. जो स्थान है वो काफी नहीं है उतने दान को रखने के लिए। இருக்கிற புஸ்தகத்துல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். लेवी के किताब में प्रभु एक वाग्दान देता நீ है, என்னுடைய ஓய்வு நாட்களை கை கொண்டால் अगर तू मेरे विश्राम के दिन को पालन அந்த करेगा, நிலத்துல கடைசியில அந்த இதை கம்ப்ளீட்டா நீ அந்த பழமானாலும் சரி தானியமானாலும் சரி கம்ப்ளீட்டா நீ எடுக்க கூடாது. उस जो खेती में फसल काटते समय परिपूर्णता से दान हो या फल को पूरी तरीके से काटना नहीं है। ஏழைகளுக்கு பரதேசிகளுக்கு அந்த ஓரத்தை விட்டுரு. थोड़े लोगों जो गरीबों के लिए परदेशियों के लिए वो कोना छोड़ दे। ரெண்டாவது அந்த ஓய்வு வருஷத்துல நீ வயலுக்கே போகாத. और विश्राम के वर्ष में तू उस खेत में जाना ही नहीं। தன்னால விளைஞ்சதை ஜனங்கள் கொண்டு போட்டோம். अपने आप जो उपजाऊ होता है लोग ले जाने दे। அப்படி போனா अगर तू ऐसा करेगा तो 2 வருஷத்துக்கு உன் வீட்டுல தானியம் அப்படியே இருக்கும், ஸ்டாக் இருக்கும். 2 साल तक तेरे घर में धान ऐसे ही बना रहेगा। அடுத்த வருஷத்துல பழையதை நீ தள்ளிட்டு புதுசு சேப்ப அப்படிங்கிறாரு. अगले साल में पुराने बातों को तू हटा कर नए को तू मिला लेगा। இப்ப இவன் வீட்டுல 2 வருஷத்துக்கு தானியம் வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. अभी इसके घर में 2 साल का दान भंडार बना हुआ है, அதையும் மிஞ்சிட்டு தானியம் விளைஞ்சிட்டு. उससे भी अधिक दान आ चुका है। யூதர்கள் பெரிய பெரிய பண்டகசாலை வச்சிருக்காங்க. यहूदी बड़े बड़े गोडाउन रखे थे। ஆனா ஒரு வருஷம் அந்த விடுதலையின் வருஷம்
வருஷத்துல அதிகமா விளையுது क्योंकि विश्राम के दिन या जो छुटकारे के दिन में बहुत अधिक उपजाऊ ஒரு होता है। வருஷம் வேலைக்கு போக கூடாது एक साल भर वो काम नहीं करना है। வயல்ல விளைஞ்சது தன்னால விளைஞ்சது தன்னால ஜனங்கள் கொண்டு போட்டு जो अपने आप खेत में उपजाऊ होते हैं वो लोग ले जाने देते हैं। பட்ட வீட்டுல தான் ஏகமா விளைஞ்சிட்டு எல்லாம் ஸ்டாக் ஆயிடுச்சு ऐसे घर में ही बहुतायत फल आ गया और रखने का स्थान नहीं। இல்லாம பேசுகிறான் निर्बुद्धिमान के நான் समान என்ன मत செய்வேன் मैं பிக்ஸ்ல போடுவேன் क्या करूं, फिक्स में डाल दूंगा, நான் இன்னும் கொஞ்சம் அங்க போட்டு வச்சிருவேன் मैं और थोड़ा वहां पर डाल दूंगा இன்னும் நல்ல நான் ரொம்ப நாள் வாழுவேன் और मैं थोड़ा अच्छा दिन जीऊंगा। அன்னைக்கே ராத்திரி சொல்றாரு उस दिन रात को प्रभु कहते हैं, முட்டாளே புத்தி இல்லாதவனே हे मूर्ख निर्बुद्धि, இந்த ராத்திரி உன்னுடைய ஆத்மாவை நான் எடுத்துக்கிட்டா आज रात को எங்க போவ நீ मैं तेरे प्राण को ले लूंगा तो तू ये कमाए हुए बातों को कहाँ ले जाएगा? என்னதான் சொல்ல விரும்புறேன் प्रभु क्या कहना चाहता है? ஆத்மாவை சரியான இடத்துக்கு நான் கொண்டு போகணும் हमारी आत्मा को सही स्थानों में हमें ले जाना ஆண்டவர் है। அதுக்கு தான் நம்மளை தேடி வந்திருக்கு प्रभु इसलिए हमें ढूंढ कर आया है। தேவன் நம்முடைய ஆத்மாவை குறித்து மிகவும் அக்கறை உள்ள தெய்வமா இருக்கிறார். परमेश्वर हमारे आत्मा के बारे में बहुत ध्यान அதனால தான் रखते அவருடைய ஜீவனையே இந்த இதுல கொடுத்திருக்கிறார் इसीलिए अपने प्राण को दुनिया में। ஆண்டவர் ஒரு ஓமானம் சொல்லுகிறாரு प्रभु एक दृष्टांत बताता है, சபைக்கு போது மூடர் பலியிடுகிறது போல பலியிடாது तो कलीसिया में जाकर जो मूर्ख बलि देते हैं वैसा बलि मत चढ़ाना। உன் ஜெபத்தை குறைச்சிரு வசனத்தை கேளு तो அப்படிங்க तेरी प्रार्थनाओं को कम कर, वचन को ज्यादा सुन। வசனம் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். वचन तेरे जीवन में बदलाव ले आएगा। தேவ சமூகத்துல நான் செழிப்பாய் வாழ முடியும் परमेश्वर के उपस्थिति में मैं जो है फलदायी बनकर जीव सकता हूँ, சமாதானமா வாழ முடியும் निश्चय समाधान से जी सकता हूँ। வேதம் ஜீவன் உள்ளது वचन जीवित है। புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பவுல் பேதுரு இவங்க எல்லாம் ஒரு வார்த்தையை போடுவாங்க नए नियम में आप देखेंगे पतरस पौल ये सब एक शब्दों को कहते முன்னால हैं। நீ அப்படி இல்ல இப்ப நல்லா இருக்கு पहला तो ऐसा नहीं था पर आज अच्छा है। முன்னால நீ பாவியா இருந்த இப்ப நீ பரிசுத்தவானா पहला இருக்க. तो पापी था आज तो पवित्र हो गया। முன்னால நீ காணி ஆட்சிக்கு வெளியே இருந்த இப்ப நீ தேவ சமூகத்துல வந்திருக்க पहला तो भवन के बाहर था पर आज परमेश्वर की उपस्थिति में ஒரு हो गया। மாற்றத்தை கர்த்தர் அந்த நிருபங்கள் எல்லாம் எழுதி ஞாபகப்படுத்தி कितना बदलाहट को परमेश्वर वो वाचा में लिख कर याद दिलाता है। நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம அனுபவிக்கணும் हमारे जीवन में उसका अनुभव करना है। கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம் आखिरी एक वचन पढ़ेंगे, நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல 18வது வசனம் नीति वचन 31वां अध्याय में 18वां वचन। கடைசி அதிகாரம் 18வது வசனம் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். वह परख लेता है कि मेरा व्यापार लाभदायक है, रात को उसको दिया नहीं बुझता। அதாவது அவருடைய விளக்கு ராத்திரிக்கு அணையாது उसका दिया रात को भी बुझता नहीं है। விளக்கு அணைகிறது किसका दिया बुझ जाता है? என்ன ஊத்தலன்னா அணைஞ்சுப்போம் तेल नहीं डाला तो बुझ जाएगा, கரண்ட் பிசி கட்டலன்னா அணைஞ்சுப்போம் करंट फीस नहीं भरा तो बुझ ஆனா जाता है। இவனுடைய வீட்டுல பைபிள் சொல்லுது அது அணையாது पर इसके घर में वचन कहता है वो कभी बुझता नहीं है। எல்லாமே ஞானத்தினால அந்த வீடு நடத்தப்படுகிறது सब ज्ञान से वो घर चलाया जाता है। 29வது வசனம் சொல்லுகிறது 29वां वचन कहता है, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு बहुत सारे स्त्रियां गुणवान स्त्री थी, நீயோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர் तो वो सब में श्रेष्ठ है, என்று அவள் புகழுகிறான் ऐसा वो उसकी तारीफ करता है। இப்படிப்பட்ட ஒரு முயற்சி ऐसा एक तारीफ எல்லா வீட்டுகளையும் இருக்கணும் हर एक के घर में होना है। நிறைய நாங்க பார்த்திருக்கோம் ஆனா உன்னை போல ஒரு ஞானம் உள்ள ஒரு வார்த்தையை பேசுகிற மனைவி இல்ல मैंने बहुत सारे देखा है पर तेरे समान ज्ञानवान से बात करने वाला சில स्त्री பெண்கள் இருக்காங்க बहुत सारी बहनें हैं எல்லாவற்றைக்காலும் நீ மேன்மை உள்ளவள் पर सबसे तू श्रेष्ठ है। கிறிஸ்து இருக்கும் போதுதான் இந்த காரியம் நடக்கும் मसीह जब रहता है तब ये काम होता है। பயப்படுகிறது ஞானம் परमेश्वर का भय ज्ञान है, தீமையை விட்டு விலகுகிறது புத்தி बुराई से दूर होना ये समझ है, अच्छा बुद्धि இந்த है। காரியம் இருக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றிலும் என்னை மேன்மையாக வைப்பார். ये दोनों काम होते समय प्रभु सब में मुझे श्रेष्ठ रख। ऐसा हम चाहते हैं क्या? வீட்டுல அப்படி இருக்கணும் हमारे घर में ऐसा रहना है, என் புருஷன் நீ அப்படி சொல்லணும் मेरा पति मुझे ऐसा कहना है, என் மனைவி அப்படி சொல்லணும் मेरी औरत ऐसा कहना है। எத்தனையோ பார்த்தா இந்த மாதிரி இல்ல कितने ही लोगों को देखा पर तेरे समान नहीं। ஒரு வார்த்தை தான் ये दोनों के लिए एक ही शब्द है। சிலர் कोई कहेंगे ये स्त्री का वचन है। புத்தி உள்ள மனைவி வீடை கட்டுகிறாள் बुद्धिमान स्त्री घर को बांधती है, அது வெறும் பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் தான் புத்தி கேவல். இல்லாதவன் சேர்ந்து உடைச்சிடுவான் हाँ वो केवल स्त्री के लिए नहीं, दोनों के लिए। निर्बुद्धि मनुष्य उसे मिलाकर तोड़ देते। விசுவாசமுள்ள ஒரு ஸ்திரீ
விசுவாசமுள்ள புருஷன் மூலமாய் ரட்சிக்கப்படுகிறார். विश्वासी स्त्री विश्वासी पुरुष के द्वारा उद्धार पाता है. வசனம் மாற்றுகிறது. वचन बदलता है. நம்முடைய வீடு கட்டப்படணும். हमारा घर बांधा जाना. நம்முடைய வீடுகளுடைய லைட் அணையக்கூடாது. हमारा घर का दिया बुझना नहीं चाहिए. நம்முடைய வீடு हमारा घर बहुत लोगों के बीच में उजाला बने रहना. மார்க்குனுடைய விளக்கு அணைந்து போகும். बाइबल बताते हैं दुष्ट का दिया बुझ जाता है வீடு எப்பொழுதும் பிரகாசமா पर हमारा घर हमेशा प्रकाशित है. ஆண்டவர் வரும்போது புத்திமான் ஸ்திரீகள் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார். प्रभु आते समय बुद्धिमान स्त्री अपने जो दिए को तैयार किए. हम भी तैयार बने रहेंगे. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். प्रभु हमें आशीष करे. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. सब प्रार्थना தெய்வ करेंगे சமூகத்தை நான் பார்க்கிறேன். परमेश्वर की उपस्थिति को देखकर. நீதிமானாய் மாற்றும்படி அழைத்திருக்கிறார். परमेश्वर मुझे धर्मी बनाने के लिए बुलाया. கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். इसीलिए प्रभु ने हमें बुलाया. எத்தனையோ ஜனங்களை கர்த்தர் அழைத்து உன்னதத்துக்கு நேராய் வழி நடத்தியிருக்கிறார். कितने ही लोगों को प्रभु ने बुलाया और जो ऊंचाई की ओर प्रभु ने. சாலமோனுக்கு நிறைய ஞானம். सुलेमान को बहुत ज्ञान था. ஆனா பிரசங்கி புத்தகத்துல அவன் சொல்லுதான், जो श्रेष्ठ गीत में वो कहता है சொல்லாமே சொல்லுகிற ஒரு வார்த்தை, न कहते हुए वो कहने वाले एक शब्द. சொல்லாம ஒரு வார்த்தையை சொல்லுதான். नहीं कहना है पर वो एक शब्दों को நான் कहता है. வானத்தை பார்க்கவே இல்லை, मैं आसमान की ओर देखा நான் नहीं, பரலோகத்தை பார்க்கவே இல்லை, मैं स्वर्ग को देखा नहीं. எல்லாம் சூரியனுக்கு கீழே தான் பார்த்தேன், எல்லாம் மாயை. सब सूरज के नीचे जो देखा सब ஒரு माया. நாள் கூட மேல பார்க்கல. एक दिन भी ऊपर देखा नहीं. தோல்வி, हार, வாழ்க்கையில வெற்றி கிடையாது. जो जीवन में विजय नहीं. எல்லா ஞானம் இருந்தது, सब ज्ञान था, அதை வச்சு உலகத்தை பார்த்தான், उससे दुनिया को देखा, பூமிக்கு கீழே பார்த்தான், दुनिया के नीचे देखा. எல்லாம் ஒண்ணுமில்லைன்னு சொன்னான். सब खाली है सका, எல்லாம் தோல்வியிலேயே முடிஞ்சது. सब हार में ही खत्म. நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன். हम प्रभु की ओर देखते हैं, மேலே நோக்கி பாருங்க. आसमान की ओर देखें. அப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் तब கட்டளையிட்டார். आपके जीवन में एक बड़ा बदलाहट प्रभु. பார்த்த ஜனங்கள் ஒரு நாள் उसकी வெட்கப்படவில்லை. ओर देखने वाले लोग कभी शर्मिंदा नहीं हुए. சாலமோன் பூமியை நோக்கி பார்த்தான், सुलेमान दुनिया को देखा, பூமிக்கு கீழே பார்த்தான், दुनिया के नीचे देखा, சூரியனுக்கு கீழே பார்த்தான், सूरज के नीचे देखा. எல்லாம் மாயை அழியும்னு சொன்னான். सब माया है, नाश है. நம்முடைய பார்வை பரலோகத்தை பார்த்து हमारी नजरें स्वर्ग की ओर हो, மேலானவளை நோக்குங்கள். ऊपर की बातों को देखें. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. हमारा जो निवास स्थान स्वर्ग है, என்னுடைய ஞானம் எல்லாம் பரலோகத்திலிருந்து வரும். हमारा ज्ञान सब स्वर्ग से आता है, ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரும். ज्योति के पिता की ओर से आता है. நல்லவரே நன்றி சொல்லுங்க. अच्छे परमेश्वर आपको இங்க धन्यवाद. வந்திருக்கிற ஒருவர் கூட வெட்கப்பட்டு போக, यहाँ आए हुए एक भी शर्मिंदा नहीं அவங்க होना. பேசினாலும் நடந்தாலும் உடுத்தினா எல்லாவற்றிலும் உம்முடைய ஞானமே வெளிப்படணும். वो बातें करे, चले, पहनावे, सब में आपकी महिमा. பிள்ளைகள் அதெல்லாம் பார்த்து ஒரு ஞானமுள்ள சந்ததியாய் விளங்க. बच्चे वो सब देख कर एक ज्ञानवान संतान के நாங்கள் रूप में உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க हम வேண்டும். दुनिया के लिए उजाला बने ஒரு रहे, பெரிய நீதிமான குடும்பமாக இருக்க, एक बड़ा धर्मी परिवार बने रहे, குறைவே இருக்கக்கூடாது. न बिना कमी घटी வீடு के கட்டப்பட வேண்டும், घर बांधा जाए, உடைக்கப்படக்கூடாது. तोड़ा नहीं जाना. பைபிள் சொல்லுகிறது நீ இப்படி இருந்தா உடைச்சு போட்டுருவ, बाइबल कहती है तो ऐसा रहेगा तो तुमको तोड़ देगा, அதனால கட்டவே முடியாது. तुझसे बांधा नहीं जाएगा. புத்தியுள்ள ஸ்திரீ வீடை கட்டுவார். बुद्धिमान स्त्री घर को बांधती है. ஞானமுள்ள ஸ்திரீனுடைய வீட்டு விளக்கு அணையவே செய்யாது. ज्ञानी स्त्री का दिया का कभी घर का दिया कभी बुझता नहीं है. धन्यवाद करते हैं पिता. சபையில் உள்ள ஒரு குடும்பம் கூட விளக்கு அணையக்கூடாது. हमारे कलिसिया का किसी भी घराने का दिया ஒரு வீடு बुझना கூட नहीं, உடைக்கப்படக்கூடாது. एक भी घर तोड़ा नहीं जाना है, கட்டப்பட वो வேண்டும். सब बांधा जाना है. புத்தியுள்ள அந்த ஸ்திரீயினால் கட்டப்பட வேண்டும். बुद्धिमान स्त्री के द्वारा बांधा जाए, பிள்ளைகளால் கட்டப்பட வேண்டும். बच्चों के द्वारा बांधा எல்லா जाए, விதத்திலும் மேன்மையா இருக்கும். सब में महिमा हो. குறைகள் எல்லாம் நீக்கிருங்க தகப்பனே. सारी कमियों को दूर कर दीजिए. கிருபையினால் எங்களை அனைத்து ஆசீர்வதிப்பீராக. आपके अनुग्रह से हमें மோசே बुलाकर. அவருடைய தலையில கை வைத்து அபிஷேகம் பண்ணினார். मूसा अपने हाथों को उसके ऊपर सिर पर रखकर आशीष கர்த்தர் किया. எங்களையும் கூட தொட்டு प्रभु ஆசீர்வதிப்பீராக. हमें भी छूकर आशीष कीजिए. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं. आमीन. எல்லாரும்